வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் 2018 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைட் மற்றும் ஏஐபிஎன் முன்னிலையில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்டை வந்து கொடுக்குது. இங்க 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் ரியேஜென்ட்டை பற்றியான ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அப்ளிகேஷன்ஸை நம்ம 3 பகுதிகளாக நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ ட்ரைபியூட்டைல் டின்ஹைட்ரைட் மற்றும் ஏஏபிஎன் இரண்டும் வினைபுரியும் பொழுது நமக்கு ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் வந்து உருவாகும். இந்த ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் தான் நம்ம சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரியும். எப்படின்னு பாருங்கள். ஸோ ட்ரைபியூட்டைல் டின் ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டத்தை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்ட் வந்து ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் ஏற்பட்டு உங்களுக்கு இந்த கார்பன் சென்டர்ட் ரேடிக்கல் வந்து உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஸோ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் இப்போ அல்கீன் கூட வினைபுரிய போகுது. எதன் வழியாக? ரேடிக்கல் சைக்ளிசேஷன் வினைப்படி. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? முதல்ல நம்பரிங் போட்டுக்கலாம். ஸோ நம்பரிங் போட்டிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் 5 வரும், இந்த பொசிஷன் 6 வரும். ஸோ இப்போ 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆக போகுதா அல்லது 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆக போகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நான் ஏற்கனவே நம்ம முந்தைய வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் இந்த ரேடிக்கல் சைக்ளிசேஷன் வினைகளில் எப்போவுமே சின்ன ரிங் ஃபார்ம் ஆகிறது தான் ஃபேவர்டாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்னா லார்ஜர் ரிங் ஃபார்ம் ஆகிறத கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகிறது தான் ரொம்ப ஃபேவர்டாக இருக்கும். ஸோ இந்த வினை எதன் வழியில் நடக்குது? 5 எக்ஸோ ட்ரிக் சைக்ளிசேஷன் வழியில் நடந்து உங்களுக்கு இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இந்த குழுவை பாருங்க. இந்த குழு வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸ், அதாவது மேல்புறமாக இருக்கு. டாப் ஃபேஸில் இருக்கு. அப்போ இந்த ரேடிக்கல் அட்டாக் இந்த அல்கின் கூட எங்கே நடக்கும்? டாப் ஃபேஸில் தான் நடக்கும். அதாவது மேல்புறமாகத்தான் அந்த தாக்குதல் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த குரூப் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் இங்கே ஒரு அல்கைன் இருக்கு. இந்த அல்கைன் கூட இது வினைபுரிய போகுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் நம்பரிங் போட்டுக்குங்க. ஸோ நம்பரிங் போட்டிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் 5 வரும், இந்த பொசிஷன் வந்து 6 வரும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கேயும் வந்து ஸ்மால் ரிங் ஃபார்மேஷன் தான் ரொம்ப ஃபேவர்டாக இருக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் ஸோ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் இங்கே இருக்கக்கூடிய அல்கைனோட 5வது பொசிஷனை வந்து தாக்குது. ஸோ இது எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னா 5 எக்ஸோ டிக் சைக்ளிசேஷன் வழியில் நடந்து உங்களுக்கு இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் இன்டர்மீடியேட்டை வந்து கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து வேவி பாண்டில் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இந்த பக்கமும் இருக்கலாம் அல்லது இந்த பக்கமும் இருக்கலாம். சரிங்களா? சரி, இங்கே அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இங்கே பாருங்க, இந்த அல்கைன் குழு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் இருக்குது, அதாவது கீழ்ப்புறமாக இருக்குது. அப்படின்னா இந்த ரேடிக்கல் வந்து இந்த அல்கைனை வந்து பாட்டம் ஃபேஸ் வழியாகத்தான் இந்த தாக்குதல் நடக்கும். ஸோ அதன் காரணமாகத்தான் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க, உங்களுக்கு இது பாட்டம் ஃபேஸில் இருக்கு. ஸோ இப்போ இந்த கார்பன் சென்டர் ரேடிக்கல் ட்ரைபியூட்டைல் டின் ஹைட்ரைடில் இருந்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடிக்கல் சைக்ளிசேஷன் எப்படி நடக்குது? கேஸ்கடாக நடக்குது. அதன் காரணமாக அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கேஸ்கேட் ரேடிக்கல் சைக்ளிசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அடுத்தடுத்து சைக்ளிசேஷன் ரேடிக்கல் வழியாக நடக்கிறது. சரி, வாங்க கேள்விக்கு போகலாம். ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் 1 தான். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வினாக்கள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.